அன்றைய தினமெல்லாம் நம்முடைய இனத்தவர்கள் யாரை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள்தான் ஆட்சியிலே அமருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அன்றைய தினம் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் அது இல்லை. ஏன் இல்லை? நம்மிடத்திலே ஒற்றுமை இல்லை. அதனாலே யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒற்றுமையாக இருந்தால் நாம் யாரை சுட்டு விரல் காட்டுகிறோமோ அவர்கள்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அந்த நிலைமை வர வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். அருமையாக அண்ணன் ஆனந்தராஜ் அவர்கள் சொன்னார், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும் என்பதை நினைத்து இன்றைய தினம் அருமை அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக நாம் எல்லோரும் இருந்து ஒன்றாக செயல்பட்டு நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும். அதற்கு நெடுதூரம் இல்லை, இன்னும் ஒரு 10 மாதங்கள் தான் இருக்கிறது.